வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். கடற்றொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயுள்ள ஜாழ் குருநகர் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் இருவரையும் தேடும் நடவடிக்கை துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த மீனவர்கள் காணாமல் போயுள்ள விடயம் தொடர்பில் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து கடற்படையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்கள பிரதானிகளுடன் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவசர கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது மீனவர்கள் தொடர்பில் தேடுதல் நடவடிக்கையை உடன் ஆரம்பிக்குமாறு ஆலோசனை வழங்கியிருந்தமைக்கு அமைய தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. 46 வயதுடைய விமலேந்திரன் ஞானராஜ் மற்றும் 54 வயதுடைய பூலோகதாசன் ஆகியோரை கடந்த 15ஆம் திகதி ஊர்காவற்றுறையில் இருந்து கடற்றொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்துக்கு அதிகளவான நிதி பல்வேறு வகையிலும் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை வினைத்திறனாகவும் ஒருங்கிணைந்தும் விரைவாகவும் நிறைவேற்றுவது தொடர்பாக கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோரின் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஆளுநர் செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் வனவள திணைக்களம் வன உயிரிகள் திணைக்களத்தால் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களுக்கும் பாதிப்பு இருந்தாலும் வடக்கு மாகாணத்தில் அதிகூடிய பாதிப்பு இருப்பதாக தெரிவித்தார். மக்களின் மீள்குடியமர்வு, விவசாயம், அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு இடையூறாக இந்த இரு திணைக்களங்களின் செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன என தெரிவித்தார். வடக்கு மாகாணம் கால்நடை உற்பத்தி துறையில் மிக சிறந்த நிலையில் உள்ள போதும் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரவைகள் இல்லாமல் இருப்பது பெரும் பின்னடைவு என சுட்டிக்காட்டினார். சட்டவிரோதமான மணல் அகழ்வு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது எனவும் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் ஆளணி வெற்றிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றும் ஆளணிகள் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவித்து ஆளுநர் இது தொடர்பில் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதன் பின்னர் கருத்து தெரிவித்த கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் மாகாண சபைக்கு அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து திணைக்களங்களும் ஒருங்கிணைந்து இதை செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் வெளிநாடுகளில் இருந்து முதலீட்டாளர்கள் அதிகளவில் வருகை தரும் நிலையில் அவர்களுக்கு ஒத்துழைப்புகளை அதிகாரிகள் வழங்க வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கினார். வடக்கு மாகாண பிரதம செயலாளர் மாகாணத்துக்கான நிதி மூலங்கள் அதற்கான அனுமதிக்கான நடைமுறைகள் தொடர்பில் விரிவாக கூறியதுடன் இந்த ஆண்டு மாகாண சபைக்கு 7328 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் தமது அமைச்சு மற்றும் திணைக்களங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி தொடர்பாகவும் முன்னெடுக்கப்பட உள்ள வேலைகள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய கடற்றொழில் அமைச்சால் கொண்டுவரப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படும் மீன்பிடி சட்டம் மீனவர் சமூகத்தால் எப்போதோ நிராகரிக்கப்பட்டதாகவும் அதனையே மீண்டும் மீன்பிடி அமைச்சு கொண்டுவர முயற்சிப்பதாகவும் வடக்கு மாகாண மீனவ அமைப்பின் பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வடமராட்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து மேலும் தெரிவிக்கையில் தடை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள 16 மீன்பிடி தொழில்களையும் உடனடியாக தடை செய்ய வேண்டும். தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்கே வாக்களிக்க வேண்டும். ஏனெனில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு உறுதியளித்தது போன்று எதனையும் செய்யவில்லை. இதனாலேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை நிராகரிக்க வேண்டும். அட்டைப்பண்ணை பிரச்சினை உட்பட மீனவர்கள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் தற்போதைய ஆளுநருடன் கதைத்தோம். இதன்போது கடற்றொழில் அமைச்சருடன் கதைத்துவிட்டு ஒரு மாதத்திற்குள் தீர்வு தருவதாக ஆளுநர் தெரிவித்தார். இன்று வரை அதற்கு எந்த விதமான பதிலும் வழங்கவில்லை. எல்லோரும் எங்களை அழைத்து கதைக்கின்றார்கள். ஆனால் பதில் எதுவும் வழங்காமல் கலைப்பதுடனேயே நிறுத்தி விடுகின்றார்கள். பின்னர் மீண்டும் ஆளுநர் உட்பட அதிகாரிகள் இணைந்து கடல் அட்டை பண்ணை அமைப்பதற்கு கதைத்துள்ளார்கள். மீனவ அமைப்புகளுடன் கதைக்காமல் இந்த செயற்பாட்டை செய்கின்றனர். கடல் அட்டை பண்ணையை கொடுப்பதற்கு நீங்கள் யார்? குறித்த கடற்பகுதி அமைந்துள்ள கடற்றொழில் சங்கம் முதலில் அனுமதிக்க வேண்டும். பின்னர் அந்த பகுதியை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த இடத்தில் அட்டை பண்ணை அமைக்க முடியுமா முடியாதா என்று பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்கள் சிறு தொழிலாளி ஒருவனை அழைத்து சென்று அறைக்குள் வைத்து மிரட்டி அடித்து காசு தருவதாக கூறி நீங்கள் லஞ்சங்களை வேண்டி உங்களது பொக்கெட்களை நிரப்பி நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. ஒரு அதிகாரி கூறினார், நாங்கள் அனுமதி கொடுத்தால் நீங்களும் அனுமதி கொடுக்கத்தான் வேண்டும் என்று. ஏனென்றால் அவர் லஞ்சம் வேண்டும் புலி. அவர் லஞ்சத்திலேயே பிறந்து லஞ்சத்திலேயே வளர்ந்து லஞ்சத்திலேயே மூழ்கியுள்ளார். அப்படியாயின் நீங்கள் அதை சொல்வீர்கள் தானே. தேவையில்லாத வேலைகள் பார்க்காதீர்கள். கடற்றொழில் அமைப்புகளுடன் கலந்துரையாடிய பின்னர் முடிவுகளை எடுங்கள் என்றார்.
சட்டத்தரணி ஸ்வஸ்திகா மீது தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சமூக பொறுப்பின் அடிப்படையிலேயே ஒரு பெண்ணின் நடத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியதாகவும் அவர் இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உரையின் போது பயன்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சொல்லாடல் குறித்து ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர், இந்த விவகாரம் தொடர்பான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு இளம் சமுதாயம் அழியும் வகையிலான ஒரு ஆதாரம் என்னிடம் வந்த காரணத்தினால் ஒரு சமூக பொறுப்புடனேயே இதனை நாடாளுமன்றில் பேசினேன் என தெரிவித்தார். மேலும் சட்டத்தரணி ஸ்வஸ்திகாவை விமர்சித்தமை தொடர்பாக கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, நான் ஸ்வஸ்திகா குறித்து இதுவரை எந்த கருத்தும் நாடாளுமன்றில் தெரிவிக்கவில்லை. இது தொடர்பாக நாடாளுமன்றில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறித்த விடயத்தை கன்சென்டில் இருந்து நீக்குமாறு பேசியுள்ளார். நான் குறித்த நபர் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசவில்லை. எனவே நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் வேறு யாரேனும் நாடாளுமன்றில் அவர் குறித்து பேசி இருக்கலாம் என நினைக்கின்றேனே தவிர சட்டத்தரணி ஸ்வஸ்திகா மீது தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை என்றார். பாதாள உலக கும்பலை சேர்ந்து கனேமுள்ள சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவகுமார சமரத்ன என்பவர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் 19 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறைச்சாலை அதிகாரி வாக்குமூலம் வழங்குவதற்காக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நேற்றைய தினம் மாலை சென்றிருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளார். காலி அக்மீமன பிரதேசத்தில் வசிக்கும் 48 வயதுடைய பூசா சிறைச்சாலையில் அதிகாரி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறைச்சாலை அதிகாரி சம்பவத்தன்று கனேமுள்ள சஞ்சீவவை கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு சிறைச்சாலை பேருந்தில் அழைத்து சென்று சிறைச்சாலை அதிகாரிகளை திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சந்தேக நபரான சிறைச்சாலை அதிகாரி நேற்றைய தினம் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 21 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை தொடர்பில் இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பக்கம் 72 பிரகாரம் 20,000 பட்டதாரிகளை ஆசிரியர் தொழிலுக்கு உள்ளீர்த்தல், தகவல் தொழில்நுட்ப துறையில் 3000 விஞ்ஞானம் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணித பாட பட்டதாரிகள் மற்றும் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணித பாடம் அல்லாத 900 பட்டதாரிகளை உள்ளீர்த்தல், உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு, சுங்க திணைக்களத்திற்கு, வெளிநாட்டு சேவைக்கு, சுற்றுலா கைத்தொழிற்துறைக்கு மேலும் 3000 பேரை உள்ளீர்ப்போம் என வாக்குறுதி அளித்திருந்தனர். ஆனால் தொழில் கிடைக்காத காரணத்தினால் பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். வேலையற்ற பட்டதாரிகள் எதிர்நோக்கும் தொழில் பிரச்சினை தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போதே எதிர்க்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் சுனில் ஹந்துன் நேத்தி கூறியது போல தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ளபடியும் தொழில் வழங்கும் தினம் குறித்து குறிப்பிட்ட கால அட்டவணையை வழங்க முடியுமாக இருந்தால் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட மாட்டனர். 2025 ஆண்டு வேலையில்லா பட்டதாரிகளின் பொற்காலம் என்று தற்போதைய ஆளுந்தர பின்னரால் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இதற்கான ஏற்பாடுகள் எதனையும் இதுவரையில் காணக்கூடியதாக இல்லை எனவும் தொழில் வழங்கும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் சரியான காலப்பிரிவு மற்றும் வேலை திட்டத்தை வெளிப்படுத்தும்படியும் எதிர்க்கட்சி தலைவர் இதன்போது தெரிவித்தார். அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உரமானிய நிதி சில விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை என்றும் அந்த நிதி திருடப்பட்டுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளதாகவும் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்தர குமார நவரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே விவசாய பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். அனுராதபுரம் மாவட்டத்தில் மட்டும் 155 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரமானிய நிதியில் 29,34,310 ரூபாய் திருடப்பட்டிருப்பது தெரிய வந்தது பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு அதிகாரி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சில விவசாயிகளிடம் இருந்து உரமானிய நிதியை முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையில் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்றார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.